ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கல்யாணமான எல்லாத்துக்குமே வர டவுட்ஸ் தான். நிறைய பேர் கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே குழந்தை கேட்குறாங்க, எங்களுக்கு அது பதில் சொல்லவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு ஈஸி டிப்ஸ் தான் இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுனா மனசளவில் நீங்கள் தயாராகணும். அதாவது எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஏதோ கடமைக்கு நான் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி ஆகக்கூடாது. 2 பேருமே, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஈக்குவலாக இதில் இன்வால்வ் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாடி வந்து சுகர், ப்ரெஷர் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட், அதாவது தைராய்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு டேப்லெட்ஸ் எடுக்கணுமோ டாக்டர் ஃபாலோப்பில் வந்து கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு சில பேருக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதை ரெகுலர் பீரியட்ஸாக மாற்றணும். இப்போ ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு 5 டேஸ் வரைக்கும் பீரியட்ஸ் இருக்கும். அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு, அதாவது 1 2 3 4 5 அந்த 5 டேஸுமே வந்து நம்ம கம்பல்சரி வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிடக்கூடாது. அதாவது உடல் உறவு வைக்கக்கூடாது. அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு அடுத்த 2 டே 6th 7th டேயும் நம்ம வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த 7th டேக்கு அப்புறம் அல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம். இன்டர்கோர்ஸ்ங்கிறது ஒரு உடல் உறவு. அப்படி நம்ம இன்டர்கோர்ஸ் வைக்கிறதுனால என்னென்னா, நம்ம பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூட்ரஸ் வந்து எம்டி யூட்ரஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷான கரு முட்டை உருவாகி வருது. அப்போ நம்ம ஜென்ஸ்கிட்டேருந்து வர ஸ்பெர்ம் போய் அந்த கரு முட்டையை அடைஞ்சி நம்ம கரு உருவாக ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மதர் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு, ஹெல்த்தி அயர்ன் அண்டு ப்ரோட்டீன் டயட் வந்து கம்பல்சரி எடுத்துக்கிடணும். நெக்ஸ்ட் வந்து ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்பல்சரி வந்து டெய்லி 6 hours வந்து ஸ்லீப்பிங்கில் இருக்கணும். அப்புறம் வந்து 3 to 4 liters வாட்டர்ஸ் வந்து கம்பல்சரி எல்லாருமே அந்த ப்ரெக்னென்ட் ஆக போகிற மதர் வந்து குடிக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணணும். மோஸ்ட்லி கான்ஸ்டிபேஷன் வராமல், அதாவது மலச்சிக்கல் வராமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதனால் ஹெல்த்தி டயட், வாட்டர், அந்த மாதிரி சளி பிடிக்காமல் கம்பல்சரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஹெல்த்தி டயட், நம்ம வாட்டர், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயும் நார்மலாக இருந்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.